எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க 27 ஏப்ரல்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இந்த வீடியோ எதுக்காக நான் போறேன்னா, கரண்ட் அஃபேர் வந்து என்ன சார் பண்றது? நிறைய இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு ஸ்டூடெண்டே சொல்லியிருந்தாங்க. என்னோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒவ்வொரு இதுக்குமே அதாவது கரண்ட் அஃபேருக்கு மொத்தமா 100 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க சார். அந்த 100 வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால கரண்ட் அஃபேர்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒவ்வொரு மாசத்துக்குமே வந்து 500ல இருந்து 600 பேஜ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 500ல இருந்து 600 பேஜ் வந்து என்னன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நிறைய வந்து கண்டென்ட் அதிகமா இருக்கு சார். அதை படிக்கும்போது எனக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இவ்வளையும் படிச்சா மட்டும்தான் என்னால கிளியர் பண்ண முடியுமா? இல்ல என்ன சார் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்க்கு இந்த கரண்ட் அஃபேர் மேல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது வந்து என்னன்னா, என்னோட இதை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா கிளாரிட்டி கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ல இதை தான் பண்ணணும், இதை தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவாவது எண்டு வரைக்கும் பாத்துருங்க. சரி, இப்ப என்னன்னா, நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் முதல்ல சிலபஸ் ஓரியன்டா தான் என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஜிடி பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்களேன். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 20 கொஸ்டின்ல டீடைல் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நிறைய டாபிக் வந்து ஆடும் ரைட்டா. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், எக்கானமி, இந்த மாதிரி எக்கச்சக்க டாபிக் வந்து ஆட் ஆகும். அதுல ஒரு டாபிக் தான் வந்து கரண்ட் அஃபேர். இப்ப ஜியோகிராஃபி, ஹிஸ்டரிலாம் நம்மளுக்கு சொல்லிடலாம், இதுதான் வரும். ஏன்ஷியன்ட்னா இதுதான் டாபிக், மெடிவல்னா இதுதான் டாபிக், அதே மாதிரி மாடர்னா இதுதான் டாபிக். பாலிட்டி பொறுத்தளவுக்கு நம்மளோட அரசியலமைப்பு இருக்கு. அரசியலமைப்பு புத்தகத்துல இதெல்லாம் கேட்பாங்கப்பான்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு கடல் மாதிரி படிக்க படிக்க போயிட்டே இருக்கும். இன்னொன்னு, எடுக்கிறவங்களுக்குமே என்னன்னு வச்சுக்கலாம், அவங்க என்ன வேணா எடுக்கலாம் ரைட்டா. ஏன்னா கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு அவங்க எதை வேணா கை வச்சு என்னன்னா கொஸ்டினா எடுப்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இப்ப ஜிகே நல்லா கவனிங்க. ஜிகே பொறுத்தளவுக்கு டாபிக்கோட வெயிட்டேஜ் வந்து பாருங்களேன். ஓவராலா இருக்கிற 20 கொஸ்டின்ல எதுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, பாலிட்டியில பாருங்களேன் 1ல இருந்து 4 கொஸ்டின் வந்துடும். எக்கானமில பாத்தீங்கன்னா 1ல இருந்து 5 கொஸ்டின். ஜியோகிராஃபில வந்து 0ல இருந்து 4 கொஸ்டின். ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு ஒரு 3 கொஸ்டின் கிட்ட. சயின்ஸ் அதாவது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில இருந்து வந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட. ஆர்ட், கல்ச்சர், ஃபெஸ்டிவல், ஹெரிடேஜ், ஸ்டாட்டிக், ஜிகேன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின். இதெல்லாம் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், அவார்ட்ஸ், புக்ஸ் அண்ட் அதர், இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின். இது கரண்ட் அஃபேர். அப்புறம் கரண்ட் நேஷனல், இன்டர்நேஷனல் ஈவென்ட் அண்ட் கவர்மெண்டோட ஸ்கீம்னு சொல்லிட்டு வந்து 1ல இருந்து 5 கொஸ்டின். அப்புறம் அந்த இடத்துல வந்து என்னன்னா, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ட்ரெண்ட்ஸ் போன வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதை வச்சு சொல்லியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலா போகணும்னா நல்லா பாருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து 6ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதிகமா என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கேன், ஹை ப்ரையாரிட்டி வந்து இது வைக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல அந்த 5ல இருந்து 6 கொஸ்டின். சயின்ஸ்ல இருந்து ப்ளே பண்ணும். நான் சயின்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதிகமா இருக்கும். ஆனா கேட்கிற கேள்வி 4ல இருந்து 5 கொஸ்டின் தான் கேட்பான். என்சிஆர்டி லெவல்ல தான் கேட்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம்னாவே நம்ம ப்ரிப்பேர் பண்றது ஸ்கூல் புக் என்சிஆர்டில என்ன இருக்கோ அந்த சயின்ஸை படிச்சாவே வந்து போதுமானதான். ஹிஸ்டரி 3ல இருந்து 5 கொஸ்டின். ஜியோகிராஃபி 3ல இருந்து 4 கொஸ்டின். இந்தியா பேஸ்டு ஜியோகிராஃபி தான் வந்து கேட்பானுங்க. ஹிஸ்டரியுமே மாடர்ன் இந்தியா, ஃப்ரீடம் மூவ்மெண்ட், ஏன்ஷியன் இதை பார்த்தாவே போதும். மெடிவெல்ல கொஸ்டின் வந்து ஜிடிக்கு அவ்வளவா வந்து கேட்க மாட்டான். எக்கானமி பாருங்களேன். ஸோ எக்கானமி பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின். பேசிக் டேர்ம், ஸ்கீம் ரிலேட்டட் அட்டாச்ல கேட்பான். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின். இது என்னன்னா ஆர்ட் பர்சனாலிட்டி ரிலேட்டடா வந்து ஏதாவது கேட்கறது. அவங்க ஏதாவது வந்து இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ல இருந்துச்சுன்னா அவங்கள பத்தி கேட்பாங்க. ஏதாவது அவார்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அதை பத்தி கேட்பாங்க. சங்கீத் நாடக் அகாடமி இருக்கு பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்டது. ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு கரண்ட் அஃபேர் ஓரியன்டா வரும். கரண்ட் அண்ட் ஸ்டாட்டிக்கை மிக்ஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. அது என்ன ஸ்டாட்டிக் அப்படின்னா, இப்ப ஏதாவது வந்து என்னன்னா ஒரு கிரிக்கெட்டர் வந்து என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், அவங்க ரிட்டையர் ஆயிருக்கலாம். அவங்களோட ஏதாவது ஒரு ஃபேமஸ் வந்து இருக்கும். அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் புக்கு, அவார்டு, பீப்பிள் ரிலேட்டடா கேட்கறது. அந்த இடத்துல ஜஸ்ட் என்னன்னா ஓவராலா என்னெல்லாம் டாபிக் வரும், என்னெல்லாம் வந்து வெயிட்டேஜ் இருக்கு, அது தெரிஞ்சு என்ன பண்ணிக்கணும்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். இப்போ வாங்க கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு அதாவது 2026 எஸ்எஸ்சி ஜிடி கரண்ட் அஃபேருக்கு என்ன பண்ணணும்னா 1 இயர் கரண்ட் அஃபேர் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா அந்த 1 இயர்ல என்ன பண்ணணும், எதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு இருக்கு. எல்லா மாசத்துலயும் ஒரே மாதிரியான ப்ரையாரிட்டி கொடுத்து தான் படிப்பேன் அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. எக்ஸாம் எப்ப நடக்க போதோ நடக்கிறதுக்கு முன்னாடி
அதாவது என்ன ஏப்ரல் நடக்க போதா? அப்ப ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மார்ச் மாசம். மார்ச் 2026 வரை என்ன பண்ணிருங்கன்னா பிரிப்பேர் பண்ணிருங்க. மார்ச் 2026 பிரிப்பேர் பண்ணணும். ஜனவரி டூ நல்லா கவனிங்க. ஜனவரில இருந்து மார்ச் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப 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 ஹைலி பிரையாரிட்டி. அதிகமா என்ன பண்ணா கவனம் கொடுத்து அடிக்கடி ரிவிஷன் பண்ற ஏரியாவா இருக்கும். ஜனவரி 2026ல இருந்து மார்ச் 2026. அதுக்கு முன்னாடி அதாவது என்ன? நீங்க செப்டம்பர் கூட வச்சுக்கலாம். செப்டம்பர் கூட வச்சுக்கலாம். செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் டிசம்பர் 2025 இருக்கு பாத்தீங்களா? செப்டம்பர் 2025ல இருந்து டிசம்பர் 2025 கொஞ்சம் ஹை பிரையாரிட்டி இருக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற மாசம்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது என்ன? இப்ப மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் இருக்கலாம் பாத்தீங்களா? அந்த மாரி இதெல்லாம் அதிகமா நீங்க பிரையாரிட்டி குடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜனவரி மாசம், ஜனவரி 2025ல நீங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். அதுல உட்கார்ந்துட்டு நான் அடிக்கடி வந்து நான் ரிவிஷன் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. எதுக்கு அதிக ரிவிஷன் கொடுக்கணும்னா, அந்த செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? செப்டம்பர் டூ என்ன பண்ணுங்கன்னா, மார்ச் 2026 இதுக்கு தான் அதிகமான வந்து ரிவிஷனுக்கான வந்து பிரையாரிட்டி குடுக்கணும். 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டின்னு வந்து அத நீங்க ரிவிஷன் பண்ணணும். இன்னொன்னு ஒரு சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, ஒரு சோர்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட கரண்ட் அஃபேர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, தயவு செய்து அதையே ஃபாலோ பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணாதீங்க. எதுக்காகன்னா, கன்டென்ட்க்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்ப ஆன்லைன்ல வந்து எங்க போனாலும் கன்டென்ட் கிடைக்கும். ஃப்ரீ பிடிஎஃப் தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் குடுத்துட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம ஒரு சோர்ஸ எடுத்து, அந்த ஒரு சோர்ஸ்லயே நம்ம கன்டினியூஸா ஃபாலோ பண்றோமா, நீங்களே உங்கள யோசிச்சுக்கங்க. அப்படி கன்டின்யூ பண்ணலைன்னா, தயவு செய்து வந்து நீங்க பார்க்குற சோர்ஸ் வந்து என்னன்னா, ஒரு நல்ல சோர்ஸ மட்டும் வந்து என்னன்னா வச்சுக்கங்க. ஏன்னா எல்லாரும் கன்டென்ட் தான் குடுப்பாங்க. எல்லாமே கன்டென்ட் தான். பட் ஒரு சோர்ஸ எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு சோர்ஸ் என்ன மல்டிபிள் ரிவிஷன். உங்க மைண்ட் என்ன சொல்லிரணும் அப்படின்னு பார்த்தன்னா, பரவால்ல. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த ஒரு சோர்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுல கேட்டா நான் ஆன்சர் பண்றேன். அப்படி நான் படிச்சது போக கேட்கலையா, நான் ஸ்கிப் பண்றேன். என்னால என்ன பண்ண வேணாம்னா, ஏன்னா கரண்ட் அஃபேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர் என்பது ஒரு கடல் மாரி. நீங்க எவ்வளவு வேணா படிச்சு பாருங்க. எவ்வளவு ஜீனியஸா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல இருந்து நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் வரும். ஏன்னா இப்ப எடுக்யூட்டி பேட்டர்ன் டிசிஎஸ்ல கூட ஓரளவு வந்து என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. பட் எடுக்யூட்ல பார்த்ததுக்கு ரொம்ப 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 ஃபேக்சுவலா போயிட்டு இருக்கான். ஜஸ்ட் வந்து என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்த வச்சு விளையாடுறான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரிலேட்டடா ஒரு பட்ஜெட்ல வந்து என்ன, ஏதாவது ஒரு சைடு குடுத்துட்டு இப்ப டிஃபென்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்ப்பா வந்து அலோகேட் பண்ணாங்க. அமௌண்ட் வந்து கேட்கிறான். அதெல்லாம் வந்து ரொம்ப டேட்டா ரொம்ப 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 மைன்யூட் லெவல் ரைட்டா? எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கிற முடியாது. இப்படி கேட்கும்போது என்னன்னா, நம்ம ஓரளவு ஸ்டாண்டர்டா லேர்ன் பண்ணிட்டு, அதுக்குள்ள கொஸ்டின் வருது. ஈஸியான கொஸ்டின் கரண்ட் அஃபேர் வருதுன்னா, அத வந்து பாருங்க. ரொம்ப டஃப்பா தெரியுதா? தாராளமா என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு 4 செக்ஷன் இருக்கு. அதுக்காக தான் 4 செக்ஷன் குடுத்திருக்கான். அவன் வெறும் கரண்ட் அஃபேர்ல மட்டும் நீ ஸ்ட்ராங்கா ஒண்ணும் குடுக்கல. 4 செக்ஷன் இருக்கு. ஜிஎஸ்ல அதர் டாபிக் இருக்கு. மேத் இருக்கு, ரீசனிங் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க குடுக்கணும் ரைட்டா? அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நெறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் என்ன கரண்ட் அஃபேர்ன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்டூடண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு லூப் ஹோலே வச்சிருக்காங்க. அத விட்டு வெளில வாங்க. அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரி இப்ப இதுல எந்த மாசம் நான் வந்து சொன்னேன்? எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாசம் ஹையஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும். அதுக்கு எக்ஸாமுக்கு 3ல இருந்து 4 மாசம் வந்து ஹை பிரையாரிட்டி. 5ல இருந்து 6 மாசம் பிஃபோர் எக்ஸாம் வந்து மீடியம் லெவல். 6 மாசத்துக்கு பின்னாடி இருக்குது நீங்க வந்து பிரையாரிட்டி குடுக்க தேவையில்ல. எத வச்சு தான் சொல்றீங்க? நீங்க சும்மா சொல்றீங்க. எத வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னா, நான் சும்மா சொல்லல. போன வருஷம் எஸ்எஸ்சி ஜிடி 2025 எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா? அதோட எக்ஸாம் டேட் கவனிங்க. எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரில கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப பிப்ரவரில எக்ஸாம் நடந்திருக்கு. 2025 பிப்ரவரில எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல கேட்ட கரண்ட் அஃபேர் பாருங்களேன். எந்தெந்த மாசத்துல எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். நவம்பர் 2024, அக்டோபர் 2024. நல்லா கவனிங்க 2025 பிப்ரவரில எக்ஸாம் நடத்திருக்காங்க. அவன் கேட்ட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் நவம்பர், அக்டோபர் எடுத்திருக்கான். அதே மாதிரி அக்டோபர் 2024, செப்டம்பர் 2024, ஆகஸ்ட் 2024, அதே மாதிரி 2024ஓடது ஆகஸ்ட் 2024, அதே மாதிரி 24ஓடது எந்த மாசம் அப்படின்னு பார்த்தா ஜூலை 2024, செப்டம்பர் 2024, நவம்பர் 2024, செப்டம்பர் 2024, அதே மாதிரி பில் 2024 ஒரு பில் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் செப்டம்பர் ரைட்டா? செப்டம்பர் அதே மாதிரி என்ன மார்ச் 2024, 2023 சில எக்ஸப்ஷனல் இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் என்னன்னா இப்படி கேட்பாங்க. ஜனவரி 2024, செப்டம்பர் அதே மாதிரி செப்டம்பர் 2024 மீன் செப்டம்பர் மாசத்தோடது செப்டம்பர் 2024, ஜூன் 2024, அக்டோபர் 2023 இந்த மாதிரி ஏதாவது 1, 2 இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024, செப்டம்பர், ஜூலை 2024,
செப்டம்பர் 2024, செப்டம்பர் 2024, செப்டம்பர், ஆகஸ்ட் 2024, அக்டோபர் 2024, ஜூன் 24, ஜூன் 24, 24 டைம் பீரியட். செப்டம்பர் 2024, ஏப்ரல் 2024, செப்டம்பர் 2024, செப்டம்பர் 2024. நான் அது எதுக்காக சொல்றேன்? இப்ப இதுல இருக்க கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்ம படிக்கணுமா சார்? கிடையாது. ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து அது போன வருஷம். அதை வந்து கேட்க மாட்டான். பட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி 2025ஓடது பிப்ரவரி மாசம் கண்டக்ட் பண்றான். பிப்ரவரி மாசம் 2025 கண்டக்ட் பண்றதுக்கு என்ன நடந்திருக்கான்னு பாருங்களேன். பிப்ரவரில இருந்து செப்டம்பர்லாம். அப்ப கடந்த 6 மாசம், அதாவது எக்ஸாமுக்கு கடந்த 6 மாசத்துல அதிகமான வந்து என்னன்னா கொஸ்டின் எடுத்திருக்காங்க ரைட்டா? நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ செப்டம்பர் தான் வந்து வந்துட்டு இருக்கு. அப்ப செப்டம்பர் மாசத்தை என்ன பண்ண கொஞ்சம் டெப்தா படிக்கணுமா? இதுதான் வந்து லேர்னிங். இதுதான் ஸ்மார்ட் வே ஆஃப் லேர்னிங். சும்மா நான் வாட்டில உட்காந்து என் இன்ஸ்டியூட் ஒன்று கொடுக்குறான். நான் உட்காந்து என்ன பண்ண போறேன்னா மொட்டை மனப்பாடம் பண்ண போறேன்னா அது வந்து என்னன்னா ஸ்மார்ட் லேர்னிங் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கணும் என்ன கேட்குறாங்க, என்ன மாதிரி படிச்சா என்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொன்னு, என்னதான் நம்ம ஸ்மார்ட், என்னதான் எவ்வளவு வந்து அக்யூரேட் லெவல்ல படிச்சாலும் சிலது தெரியாததா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஐடியா வேணும்ல. இன்னொன்னு கண்டிப்பாவும் என்ன பண்ண முடியாதுன்னா, நான் ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன்னு சில ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து தான் ஆகணும் ரைட்டா. பட் குடுக்கறதுல என்னன்னா, எதுக்கு நான் கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் சும்மா நம்ம வாட்டில வந்து நான் நிறைய பக்கம் பக்கமா கொடுக்குறாங்க. நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேனே. ஆனா எக்ஸாம்ல வரலன்னு சொல்லும்போது ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம கொஞ்சம் வந்துன்னா ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும். ஏன் வந்து அதாவது நீங்க பார்க்கலாம். எந்த மாசத்துக்குள்ள வந்து கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்கன்னு. அப்ப இத வச்சு தான் நான் சொன்னேன். அதாவது என்ன? எக்ஸாம் வரப்போகுதுன்னா, அதுல கடந்த 2 மாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கடந்த 6 மாசம். நம்மளுக்கு என்னன்னா ஏப்ரல். ஸோ ஏப்ரல் 2027 எக்ஸாம் வரப்போகுதுன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜூன் இருக்கு பார்த்தீங்களா? ஜூன் 2025 கூட வச்சுக்கங்க. அதுல இருந்து என்ன பண்ணுங்க, அது ஏன்னா ப்ரையாரிட்டி குடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க கரண்ட் அஃபேர். சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? ஓகே சார். நீங்க மாசம் வந்து எந்த மாசம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க ப்ரிப்பேர் பண்றது? என்னன்னா எனக்கு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் வந்து கிடைக்க மாட்டுது. நான் பார்த்த சோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பல்கா குடுக்குறாங்க. அதுவே பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னொரு சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் மந்த்லி கரண்ட் அஃபேர் உங்களுக்கு பிடிஎஃப் தான் வந்து குடுப்பேன். ஸோ இப்ப என்னன்னா, இது ஆல்ரெடி சொன்னது. எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து குடுக்கணும்னு சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ நான் குடுக்குற பிடிஎஃப் எப்படின்னா, இந்த பாருங்களேன். ஜனவரில இருந்து, அதாவது நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்க ஜனவரில இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜனவரி என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டி மட்டும் பாருங்க போதும். ஆனா ரொம்ப வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ண கிடையாது. ஜூன் தான். ஸோ ஜூன் 2025 தான் நீங்க என்ன பண்ணணும், நெறைய டைம் வந்து ரிவிஷன் பண்ணணும். நான் என்ன மாரி குடுப்பேன்னா, ஒரு மந்த் இருக்குன்னா, அந்த மந்த்ல இந்த மாரி டிவைட் பண்ணிருவேன். ஸோ நேஷனல், ஸ்டேட், இன்டர்நேஷனல், அவார்டு, ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்ட்மெண்ட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் இந்த மாரி நான் டிவைட் பண்ணிருவேன். நான் ஒன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வந்து குடுப்பேன். பிளஸ் இமேஜ் குடுப்பேன். ஏன்னா, நீங்க ஒண்ணு வந்து பார்க்கும்போது அது இமேஜ்ல இருக்கும்போது மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிக்கிறோம் அதுக்காக தான். அகைன் நான் சொல்றது கவனிங்க. என்னோட சோர்ஸ் ஃபாலோ பண்றீங்க, என்னோட சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து 2டே டாபிக் மட்டும் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டீச் பண்றேன். ஒன்னு ஜெனரல் அவேர்னஸ், இன்னொன்னு மேத். ஆல்ரெடி மேத் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுக்குறேன். இதை தாண்டி இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வந்து நான் டீச் பண்ண போறது இல்லை. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்றீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு சிறந்த ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்ப நான் டீச் பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு அதர் சேனல் பார்த்து போலாம் ரைட்டா. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நான் என்ன பண்றேன்னா, ஜெனரல் அவேர்னஸ் மேத்தை வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவேன். அதுல கரண்ட் அஃபேர் வந்து நீங்க பாத்துக்கணும். கரண்ட் அஃபேர் கம்ப்ளீட் என்ன பண்ணுவேன்னா, நான் பிடிஎஃப் இந்த மாதிரி கொடுத்துருவேன். நீங்க அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேர்ன் பண்ணுங்க. இன்னொன்னு கரண்ட் அஃபேருக்காக என்ன பண்ண போறேன்னா, நான் தனியா உட்காந்து படிச்சுட்டு அதுக்குன்னு டெஸ்ட் போட்டுட்டு நிறைய சோர்சஸ் ஃபாலோ பண்ணுவேன், மேகசின் ஃபாலோ பண்ணுவேன், 2-3 இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்ணுவேன். பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு என்னன்னா இது ஒர்த்து கிடையாது. கரண்ட் அஃபேர்ல போற அளவுக்கு என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அகைன் சொல்லிட்டேன், 3ல இருந்து 4 கொஸ்டின் தெரியாத மாதிரி தான் வரும். ஸோ தெரியாத மாதிரி வரும்போது அதை எவ்வளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரியலையா ஸ்கிப் பண்றதுக்கார ஒரு மனப்பாங்க வேணும். நான் வந்து தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாமே மைண்ட் கேம் தான். ஸோ புரிஞ்சுக்குங்க. அடுத்து முக்கியமானது, நான் ஆல்ரெடி சொன்னது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன். ஏன் கரண்ட் அஃபேர், எஸ்எஸ்சி ஜிடியோட கரண்ட் அஃபேரை வந்து நம்ம வந்து ட்ரஸ்டே பண்ண முடியாதுன்னா, அதுல அவன் கேட்கறது தான். கண்டென்ட் வந்து ரேப்பிடா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா டிசிஎஸ்ல ஒரு மாதிரி இருந்தது, இப்ப எடுக்கட்டி ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கான்.
ஸோ அதனால எதை படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அன்பிரெடிக்டபிளான கொஸ்டினோட செலெக்ஷன். அவனை என்ன மாசம் வேணா கேட்கலாம்ல, எந்த டாபிக் வேணா கேட்கலாம். ஸோ டிஃபிகல் லெவல் வேற மாதிரி இருக்கும். மல்டிபிள் சோர்சஸ். ஏன்னா இப்ப நீங்க பாலிட்டி ஹிஸ்டரிலாம் வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே இதுதான் ஏரியா, அவன் அரசியலமைப்பு புத்தகத்துல தான் எடுத்திருக்கான். ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரி இந்த டாபிக், காந்தினா காந்தி லிட்டர் கேட்பான்னு சொல்ல முடியும். ஆனா கரண்ட் அஃபேர் அப்படி கிடையாது. அவன் எங்க வேணா ஒரு சோர்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், என்ன வேணா கேட்கலாம். லிமிட்டடான கொஸ்டின். ஜிடி பொறுத்தளவுக்கு கொஸ்டின் பாருங்களேன், இதை படிக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப எக்கச்சக்க கண்டென்ட். ஆனா அதுக்கு ஈக்குவலானு கேட்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின். நீங்க இதே அளவுலான வெயிட்டேஜை நீங்க இங்கிலீஷ்ல போட்டா உங்களால என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, 20க்கு 15க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங்ல 20மே ஸ்கோர் பண்ணலாம். மேத்ல வந்து 15க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ண முடியும்னா, எதுக்கு நம்மளால வந்து ஒரு எஃபர்ட் போடுறேன் அதுக்கு ஈக்குவலன்னு எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதுன்னா அதுதான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சு நீங்க லேர்ன் பண்ணணும். ஃபோக்கஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபேக்ட் பேஸ்டு கொஷின் ரொம்ப ரொம்ப டைரக்ட் அண்ட் ஃபேக்சுவலா வருது. ஸ்ட்ராட்டஜிக்கிற ஓவர்லேப் இதுவுமே நடக்குது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ல இப்போ புக்ஸ் அண்ட் ஆதர் அவார்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன் அவார்ட் சப்போஸ் எப்படி கேட்கிறான் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருக்கிற அவார்டா இருக்கும். ஆனா அதோட கனெக்ட் ஆகி என்ன பண்ணுச்சுன்னா வேற ஏதாவது கேட்கறது. ஏதாவது ஒரு ஆர்ட் பர்சனாலிட்டி அவங்க ஏதாவது ஒரு டைம் பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்க, பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி வந்து கேட்டு வச்சுட்டு இருப்பான். அவங்க இந்த வருஷம் இறந்துருக்கலாம். ஸோ இப்படிலாம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவானா கேட்கறானுங்க. மெமரி பேஸ்டு கொஷின் நிறைய என்னென்ன ஃபேக்சுவல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து என்னன்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதனாலதான் என்ன சொல்லுவேன்னா, கரண்ட் அஃபேர் அவ்வளோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்பக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம மனசு ஏத்துக்கிறாது. நான் படிக்கவே மாட்டேன்னு வந்து விட முடியாது. அதனால படிக்கணும். படிக்கிறது என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு மிச்சம் இருக்கிற டாபிக் என்ன ஃபோக்கஸ் பண்ண போயிடணும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எஸ் ஆல்ரெடி வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஜிகே அண்ட் மேத்துக்கானது எல்லாமே வந்து ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி கேட்டீங்கன்னா நான் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதனால பயப்படாதீங்க. டைம் கம்மியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, உங்களோட எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நம்புங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.